பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, ஆற்றல் மிகுந்த இளைஞர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு குரல் பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அது துவங்கப்பட்டு ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளாகவே அனைத்து தேர்தல்களையும் தனியாக யாருடனும் கூட்டணி அமைக்காமல் தனியாக நின்று களத்தை சந்தித்த இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம். 2006 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதற்கு பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற பொதுத் தேர்தல், பிறகு 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல், பிறகு கூட்டுறவு சங்க தேர்தல், அது மட்டுமல்லாது அந்த 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக நடைபெற்ற 9 இடைத்தேர்தல்கள் என்று அத்தனை வடிவத்தில் அமைந்த தேர்தல்களிலும் தன்னந்தனியாக யாருடனும் கூட்டணி அமைக்காமல் போட்டியிட்டு அதிகபட்சமாக 12% வாக்குகளை பெறுகின்ற அளவிற்கு ஒரு பலமான இயக்கமாக திகழ்ந்த தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம், அதற்கு மற்றுமொரு சிறப்பு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், டெல்லி மாநில சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தைச் சேர்ந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியான தேமுதிக போட்டியிட்டது. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வடநாட்டிலே போட்டியிட்ட சரித்திரம் அதற்கு முன்பு இல்லை. அந்த வரலாற்றை நிகழ்த்தி காட்டியது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம். நம்முடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்பொழுதெல்லாம் டெல்லி செல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அங்கே வசிக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவான தமிழர்களை சந்தித்து அவர்களது பகுதிக்கே சென்று அவர்களை சந்தித்து பேசுவது வழக்கம். இன்றைக்கும் அங்கே 4 லட்சம் தமிழர்களுக்கு மேலாக வசித்து வருகிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் கடந்த 40 ஆண்டு காலமாக அங்கே வசித்து வரக்கூடிய தமிழர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் அந்த அரசாங்கத்தால், அந்த மாநிலத்திலே இயக்கக்கூடிய அரசால் செய்து கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கும் கூட தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி ஒரு சாக்கடை நிறைந்த பகுதியாகவும், ஸ்லம் ஏரியா என்று சொல்லுவார்களே, அதே போல ஒரு அடிப்படை வசதி, சுகாதார வசதிகள் இல்லாமல் காணப்படுவதை அறிந்த கேப்டன் அவர்கள் அங்கே வாழக்கூடிய மக்கள் இன்றைக்கும் குடிசைகளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது அன்றாட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற சூழ்நிலையை அறிந்து கொண்ட தலைவர் கேப்டன் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வர வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு விடிவுகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சி போட்டியிட்டால் அது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும், தமிழர்களுக்கு அது அவர்களுக்கு ஒரு பேக்கப்பாக இருக்கும் என்று சொல்லி கருதி அந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள். கேப்டன் அவர்கள் கிட்டத்தட்ட 11 சட்டமன்ற தொகுதிகளை தேர்ந்தெடுத்து, தமிழர்கள் வாழக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கே போட்டியிட்டார்கள். இங்கிருந்து சென்று டெல்லி மாநிலம் முழுவதும் அந்த 11 தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அங்கே தேர்தல் முடிவுகள் வந்தபொழுது ஒரு கணிசமான வாக்குகளை பெற முடிந்ததை தவிர வெற்றி பெற முடியவில்லை. அதை பற்றி தலைவர் கேப்டன் அவர்கள் கவலைப்படவில்லை. பல தொகுதிகளில் குறைந்த வாக்குகள் மட்டுமே கிடைத்தாலும் கூட தலைவர் கேப்டன் அவர்கள் சொன்னார்கள், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர் அளித்த பேட்டியில் சொன்னார்கள், நான் இங்கே போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்தது தமிழர்களுக்காகத்தான். தமிழர்களுடைய நிலை இங்கே மிகவும் மோசமாக இருந்த காரணத்தினால்தான் அவர்களுடைய நிலையை அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு, மற்ற தேசிய கட்சிகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், ஒரு கவனம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் போட்டியிட்டேன். எனக்கு வெற்றி தோல்வி முக்கியமல்ல, எத்தனை வாக்குகள் கிடைத்திருக்கிறது என்பது கூட முக்கியமல்ல. இன்றைக்கு நான் தமிழகத்திலே இருந்து வந்து போட்டியிட்ட காரணத்தினால்
உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழர்களை ஓடோடி வந்து பார்த்தார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? அடிப்படை வசதிகளை நாங்கள் செய்து தருகிறோம். தயவு கூர்ந்து அந்த தமிழகத்திலிருந்து வந்திருக்கிற கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டாம். எங்களுக்கு போடுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை அத்தனையும் நாங்கள் செய்து தருகிறோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல சில வேலைகளையும் கூட அவசர கதியிலே அங்கே செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அன்றைக்கு தலைவர் கேப்டன் அவர்கள் பேட்டி கொடுத்தார்கள். ஆகவே தமிழகத்தில் இருந்து ஒரு வடநாட்டிலே சென்று ஒரு அரசியல் கட்சி போட்டியிட்டு சரித்திரம் படைத்திருக்கிறது என்று சொன்னால் அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான் என்பதிலே பெருமையோடு இங்கே நான் பதிய வைக்கின்றேன். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு நற்செய்தியோடு உங்கள் செவிகளோடு இணைகிறேன். உங்கள் நா. கணேசன், கோவை தெற்கு மாவட்ட சமூக வலைதள அணி செயலாளர். நன்றி, வணக்கம்.